ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கருங்குழியில் இருக்க வட திருநள்ளாறு டெம்பிள் தான். ஃபஸ்ட்டு விநாயகர் தரிசனம் வாங்குகிறோம். விநாயகரை வணங்கிட்டு அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமானவங்க நம்ம லைஃப்பில் இன்றைக்கி வரைக்கும் ஜெயிக்க வச்சிட்ருக்கவரை தான் பார்க்க போகிறோம். வட திருநள்ளாறு சனி பகவான். எந்த கோவில் போனாலும் விநாயகரை சேவிச்சுட்டு தான் அடுத்தது எல்லாரையும் பார்க்கணும். சனி பகவான் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்களுக்கு நாங்கள் இங்கே போய் தான் நிறைய அச்சீவ் பண்ணோம். எனக்கு சப்போர்ட்டபுளாக இருந்தது இந்த சனி பகவான். பார்த்துட்டிங்களா, நாங்கள் சனி பகவானோட தரிசனத்தை பெற்றுட்டு அடுத்ததாக யாரை பார்க்க போகிறோம்னா, நம்ம நாகாத்தம்மன் அம்மாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினதில் எங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அம்மாவோட முகத்தை பாருங்களேன், வேறு லெவலில் நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அப்படியே அவங்க காலை தொட்டு கும்பிடும் பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அழகு தேவதை. இவங்க எல்லாரையும் வணங்கிட்டு அடுத்ததாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிவபெருமான் நீலகண்டேஸ்வரர். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவருக்கும் இறைவா போற்றி, தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தம் மாக்கியதே எல்லை மறுவா நெறியலிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் என்னும் தேர். அடுத்தது தட்சிணாமூர்த்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. அடுத்தது பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான். ஓம் நமோ நாராயணாய. விஷ்ணு பகவானோட தரிசனத்தை பெற்றுட்டோமா, அடுத்ததாக பிரம்ம பகவான். என்ன படைச்ச பிரம்மாவே சண்டிகேஸ்வரர். இவர் யார் பார்த்திங்கன்னா காலபைரவர். பாருங்கள், அடுத்தது நம்ம அங்காளம்மன் கிட்ட வந்துட்டோம். இதுதான் ஸ்பெஷல். அங்காளம்மாவுக்கு பின்னாடி இருக்கிற புத்து உள்ள அம்மாவோட மூலவர் சிலை இருக்கும். இந்த புத்துக்கு பேக் சைடில் உள்ள வழி இருக்குது. போயிட்டுருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருப்பாங்க அம்மா. பாருங்கள், புற்றுக்குள்ள அம்மா அங்காள ஈஸ்வரி, அகிலாண்ட நாயகி, பிரம்மாண்ட ஈஸ்வரி. அவ்வளோ ஒரு அழகாக இருப்பா அம்மா. கேட்ட வரத்தை அள்ளி தருவா. அப்படியே சில்கக்கா மாதிரி உட்கார்ந்துருப்பா. அங்கே பாருங்க, என்ன ஒரு குழந்தை பாவியம். அதில் இருந்து வெளியே வந்தோம்னா எதிர பார்த்தோம்னா அப்படியே குளம், கோவிலுடைய குளம். ரொம்ப 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 அழகாக இருக்கும். அடுத்ததாக அம்மா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஐயப்பன் சுவாமி மூடி இருந்துச்சு, ஐயப்பன் சன்னதி. அதனால் நாங்கள் அப்படியே வெளியே இருந்து தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்மளுடைய முருகப்பெருமான். அனைத்தும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முருகப்பெருமான். அவரோட தரிசனத்தை பெற்றுக்கொண்டோம். சூப்பராக இருந்தார் முருகப்பெருமான், வேறு லெவலில் இருந்தார். அங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சனி பகவானுக்கு தனி சன்னதி. அதே மாதிரி ராகுவும் கேதுவும் தனித்தனியாக இருப்பாங்க பக்கத்தில். ராகு கேது பரிகாரம் பண்ணுறவங்க இந்த கோவிலில் போயிட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. தனியாக இருக்காங்க பாருங்கள். நம்ம மனம் போல் பால் அபிஷேகம் பண்ணி அவங்கள சாந்திப்படுத்தலாம். ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ.